பாஜக ஆட்சியிலே இருந்த அந்த மாநிலத்தில் இன்னும் பிரச்சனைகள் தொடர்கின்றன. பெண்கள் 4 பேர் அம்மனமாக ஆடைகள் கழற்றப்பட்டு வீதியில் நடந்து சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. வாயை திறக்கவில்லை எடப்பாடி இதுவரை மணிப்பூர் சம்பவங்கள் குறித்து. இவருடைய கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவிலே போய் அந்த காவலாளியை சுட்டு கொன்றுவிட்டு அங்குள்ள பொருள்களை திருடி சென்றார்களே, அவர்கள் மீது இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை, அப்போ அதிமுக காலத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை, திமுக காலத்தில் எடுத்திருக்கலாமே. நான் தான் கூட்டணிக்கு தலைமை என்கிறார். முதல்வர் வேட்பாளர் அவர் தான். 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக கட்சி நடத்தி வருகிற தலைவர்கள் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயின் கீழ் பணியாற்ற ஒப்புக்கொள்வார்களா என்கிற கேள்வியும் எழுதுகிறது. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளில் போய் நான் பிரதமர் ஆகணும்னு கூட ஆசையை சொல்வார்கள். பட்டப்பகலில் சுட்டு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அண்ணாமலை அங்கே உயர் அதிகாரியாக இருந்தார். அங்கே குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. ஞானசேகரனுக்கு இதில் யார் அந்த சாருன்னு சொன்னாங்க, நிரூபிக்க முடியலன்னு. அந்த தீர்ப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை பல்வேறு வீடியோக்களை வெளியிடுறாரு. அதில் வந்து இப்போ இன்னும் 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் அதை வெளியில் மறைச்சிட்டாங்க, ஒரு சம்மந்தப்பட்ட ஃபோன் கால் தொடர்ந்து அவங்களுக்கு போயிருக்கு, லிஸ்ட்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. போல் இதில் காவல்துறை விசாரிக்கிற காவல்துறையிடம் கொடுக்க வேண்டியது தானே. அதை வைத்து கொண்டு ஏன் அரசியல் செய்கிறார்? காவல்துறைன்னு சொன்னால் அவரும் கைது செய்யப்பட்டு விடுவார். ஒரு காவல்துறை அதிகாரி அண்ணாமலை பெங்களூரிலே ஒரு உயர் அதிகாரியாக, காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தார். பதவியிலிருந்து விலகி இங்கே அரசியலுக்கு வந்தார். அவர் பாஜகவில் இணைந்தார். அவர் அங்கே உயர் பதவியிலே இருக்கும் பொழுது பெங்களூரிலே ஒரு பத்திரிகையாளர் பெண்மணி சுட்டு கொல்லப்பட்டார் வீட்டு வாசலிலே. யார் குற்றவாளி என்று இதுவரை கண்டுபிடித்தார்களா? இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இவர் பணியாற்றிய காலத்தில் அது நடந்தது. இப்பொழுது நான் குற்றம் சொல்லலாமா அவர் மீது? அதனால தான் அவர் பதவி விலகி இங்கே வந்தார் என்று சொல்லலாமா? பாஜகவில் சேர்ந்தார் என்று சொல்லலாமா? அது அல்ல. யார் குற்றவாளி என்பதை விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டும். யார் மீதாவது பழி போட்டு விட்டு தப்பித்து செல்வது அல்ல. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். சிபிஐ ஒப்படைத்திருக்கிறோம். சிபிஐ விசாரிக்கும். யாராக இருந்தாலும், அதிகாரி யாராக இருந்தாலும் சொல்லும். ஆனால் பெங்களூரிலே ஒரு பெண் மூத்த பத்திரிகையாளர் பட்டப்பகலில் சுட்டு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அண்ணாமலை அங்கே உயர் அதிகாரியாக இருந்தார். அங்கே குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இவரெல்லாம் எங்களை பற்றி பேசுகிறார். இந்த அவரிடம் ஆதாரங்கள் இருந்தால், ஆதாரங்கள் அவரிடம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆதாரங்களை சிபிஐக்கு கொடுத்துருவோம்ல. திமுக அரசின் மீது அவருக்கு பகிங்கர குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது தவறு இருந்தால் அவரை அழைத்து நீங்களே நடவடிக்கை எடுக்கலாமே. அவர் போய் காவல்துறையிடம் சொல்ல வேண்டும், ஒரு சாட்சியாக மாற வேண்டும். அதுதான் முறை. அவரிடம் போய் நாங்கள் ஏதாவது பொய்யை சொல்வார், அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க முடியுமா? இதை அவர் காவல்துறையிடம் போய் யார் விசாரிக்கிறார்களோ அந்த அதிகாரியிடம் சென்று இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன, இவர் தான் குற்றவாளி, இன்னும் இந்த குற்றத்திலே தொடர்புடையவர்கள், இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மறுக்கிறார்? சொல்ல அஞ்சுகிறார். மறுக்கிறார் இல்லை, ஏன் அஞ்சுகிறார்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் இந்த மக்கள் கண்காணிப்பு ஹென்றி டிபேன் அவர் தான் இந்த கேஸோட நடத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த அஜித்குமார் கேஸ். அவர் சொல்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளி உரம் சொல்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகளில் 31 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது ஆரம்பத்திலேயே இது தடுக்கப்பட்டிருந்தால், இப்போ நம்ம சொல்லுவோம் போன ஆட்சி காலத்தில் நிறையா நடந்ததுன்னு. போன ஆட்சி காலத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்காமல் இந்த ஆட்சி காலத்தில் தவறு நடக்கும்பொழுது அதை ஆரம்பம் சரி செய்ய வேண்டியதுன்னு கேட்குறாங்க. இல்லை, லாக்அப் டெத் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு லாக்அப் டெத், பல குற்றவாளிகள் தப்பித்து முயலும் பொழுது அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் காவல் நிலையத்திலேயே தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்லது காவலர்களை அடித்து தாக்கி தன்னுடைய ரவுடித்தனத்தை காவல்துறையினர் மீதே காட்டும் பொழுதெல்லாம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான காரணங்களை ஆராய வேண்டும். எண்ணிக்கையை சொல்வதனால் மட்டுமல்ல. சும்மா ஒரு குற்றவாளியை அழைத்து கொண்டு போய் அவர்களை லாக்கப்பில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொல்வது காவல்துறை வேலையில் அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள். அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் அறிய வேண்டும். அது அறிந்தால்தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து இன்று ஒரு கூட்டங்கள் தொடங்கியிருக்காரு. மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, இங்கே ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு வேறு சரியில்லை, இன்னும் ஒரு வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல ஒரு மணிப்பூரில் போய் பாஜகவுக்கு எதிராக அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு இங்கே வரட்டும். வாயை திறக்கவில்லை எடப்பாடி இதுவரை மணிப்பூர் சம்பவங்கள் குறித்து. இன்னும் தொடர்கிறது. பாஜக ஆட்சியிலே இருந்த அந்த மாநிலத்தில் இன்னும் பிரச்சனைகள் தொடர்கின்றன. பெண்கள் 4 பேர் அம்மனமாக ஆடைகள் கழற்றப்பட்டு வீதியில் நடந்து சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி எடப்பாடி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தூத்துக்குடி நிகழ்வுகளை சொன்னேன். இன்னொன்றையும் சொல்வேன். இவருடைய கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவிலே போய் அந்த காவலாளியை சுட்டு கொன்றுவிட்டு அங்குள்ள பொருள்களை திருடி சென்றார்களே, அவர்கள் மீது இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை, அப்போ அதிமுக காலத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை, திமுக காலத்தில் எடுத்துருக்கலாமே. அதையே இன்னும் அவங்க விசாரணை ஆணையம் அமைச்சிட்டு போயிட்டாங்க. இவன் திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது தான். அந்த விசாரணை ஆணையமே திமுக ஆட்சியில் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை ஆணையம் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்காகவே அதை செஞ்சுட்டு போனாங்க. அப்படின்னா அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது என்று பொருள். அவங்க ஜெயலலிதாவுடைய இறப்பு கூட ஒரு விசாரணை கமிட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து கஸ்டன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை திருப்பி அதுதான் சொல்கிறேன். எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு முறையாக வழக்கு தொடர்ந்து விசாரிக்காமல் ஆணையம் அமைத்து அன்றைக்கு அவர்களுக்கு வந்து சசிகலா மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக விசாரணை ஆணையம் அமைத்தார்கள். இந்த வழக்கிலே அடுத்து வருகிற ஆட்சி எந்த விசாரணையும் செய்து புலன் விசாரணையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக விசாரணை ஆணையம் அமைக்கிறார்கள். குற்றவாளிகள் என்று பார்த்தால் முதலமைச்சர் தான் முக்கிய பொறுப்பேற்க வேண்டும். அது எடப்பாடி தான் அந்த நேரத்து முதலமைச்சர், அவர் தான் முக்கிய பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அதிலிருந்து அவர் தப்பித்து கொண்டிருக்கிறார். இப்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா அனைத்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து அத்தனை கூட்டணி, நீங்கள் இன்னும் ஒரு சில கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது. ஆனாலும் இந்த கூட்டணியில் பல்வேறு சலசலப்புகள் இருக்குது. அப்படின்னு முக்கியமாக என்னென்னா இந்த தடவை எண்ணிக்கையை அனைத்து கட்சிகளும் அதிகமாக எதிர்பார்க்குது. அப்படிங்கும்போது மிகப்பெரிய நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்குது. எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்லாம் பேசப்படுது. இப்போ எல்லா கட்சிகளும் அதிக எண்ணிக்கையிலே இடம் கேட்பார்கள். அது அவர்கள் கட்சியை பாதுகாக்க, அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் மேற்கொள்ளுகிற நடவடிக்கை. ஆனால் தேர்தல் நேரத்தில் தலைவர்கள் உட்கார்ந்து பேசி அவர்கள் எப்பொழுதும் கடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் 20 இடம் கேட்டால் நாங்கள் ஒரு 10 எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது 12 எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பேசுவோம். அதற்கான காரணங்களை சொல்வோம். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் அதுவரை நாங்கள் அதிக எண்ணிக்கையில் இடம் கேட்போம் என்று தான் சொல்வார்கள். அது அவர்களுடைய கட்சியை பாதுகாக்க அந்த தலைவர்கள் மேற்கொள்கிற நடவடிக்கை, அந்த கட்சியினருக்கு நம்பிக்கையை ஊட்ட மேற்கொள்கிற நடவடிக்கை. ஆனால் நடைமுறையிலே எது சரி என்பதை அந்த கட்சி தலைவர்களும் ஒப்புக்கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அதனாலே தான் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இல்லை, இப்போ எப்பயுமே திமுக கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க நேரடியாக அதிமுக கூட்டணிக்கு விலகி செல்ல முடியாது. எனக்கு பல்வேறு காரணங்கள். இப்போ இந்த கூட பிஜேபி இருக்கும். பிஜேபி இருக்கிறனால இவங்க விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட்டுகளோ அங்கே போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த ஒரு 3வது ஆப்ஷனாக வந்திருக்கு. நாம் தமிழர் தனியாகவே இப்போ நிற்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. 3வது விஜய்யுடைய தாவேக்கா இருக்குது. அப்படிங்கும் பொழுது அங்கே ஒரு ஆப்ஷனாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டுகள் போன்ற, ஏன்னா கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தாவேக்காவோட வலிமை என்ன என்று இன்னும் யாருக்கும் தெரியாது. அதுவும் தாவேக்கா இன்னொன்றையும் சொல்கிறார் விஜய், நான் தான் கூட்டணிக்கு தலைமை என்கிறார். முதல்வர் வேட்பாளர் அவர் தான். 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக கட்சி நடத்தி வருகிற தலைவர்கள் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயின் கீழ் பணியாற்ற ஒப்புக்கொள்வார்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இல்லை, உங்களுக்கு வெற்றி தான் இங்கே பார்க்கப்படும். வெற்றியும் தான் சொல்றேன். அவருடைய அனுபவம் அவருடைய அனுபவம் வயதை மறந்து விட்டு கூட சொல்கிறேன். அவர் இதுவரை எந்த தேர்தலிலே எவ்வளவு சதவீதம் வாக்கு பெற்றிருக்கிறார் என்பதாவது அவங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் நேரடியாக குற்றம் சாட்டுது திமுகவை. 95% வேலைகள் சரியாகவே செய்ய, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னு அதிருப்தியாகவே சொல்கிறாங்க. கட்டாயமாக சொல்கிறாங்க. அவங்களே நாங்கள் மறுக்கலை. இதே தான் 67 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கீழ்வெண்மணி படுகொலை,
அந்த கீழ்வண்ணி படுகொலையை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று மிக கோபமாக திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆனால் 71 எங்களோடு தான் கூட்டணியில் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் அரசியலிலே யார் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், பாஜக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு வலிமையான கூட்டணி என்பது திமுக தலைமையிலான கூட்டணி என்பதும் அவர்களுக்கு தெரியும். விஜயினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. விஜய் இதுவரைக்கும் என்னுடைய கொள்கை என்ன என்று சொல்லவில்லை. இதற்காகத்தான் நான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்றது ஒன்னே ஒன்று, திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டுமே ஒரு கண்கள் தாங்கிறாரு. அதெல்லாம் சும்மா சொல்கிறார். அதுக்கான பேச்சு என்ன செய்யணும்னு சொல்லலை. நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னார் பாருங்கள், அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் அவர் சேர்த்துக்கிறது. திராவிடம் திமுக தான் நீங்கள் எதிரி அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா அவங்க திமுகவை அப்புறப்படுத்தினா தானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அது எல்லாமே அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே பேசுவது. அதிமுக எனக்கு எதிரி என்று சொல்லிவிட்டால் அதிமுக ஆட்சியில் இல்லை அல்லவா? ஆமாம், ஆட்சியில் இருப்பவர்கள் எதிராக பிஜேபியும் சேர்த்து சொல்கிறாரு. திமுக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளில் போய் நான் பிரதமர் ஆகணும்னு கூட ஆசையை சொல்வார் அவர். என்ன இளைஞர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இல்லை, இது யாருக்கு பாதிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய வாக்கு எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பாக இருக்கும். திமுகவோட எதிர்ப்பு தரப்பு வாக்குகள். ஆமாம், திமுக கூட்டணி வாக்குகள், திமுக வாக்குகள் அப்படியே இருக்கும். எதிரணி வாக்குகள் பிரியும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்கு என்ன அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு. அந்த வாக்குகளையே இவர் கொஞ்சம் ஒரு பங்கு எடுத்துக்குவார். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே. கிடையாது, திமுகவுக்கு சவாலாக இருக்காது. திமுக 75 ஆண்டு காலத்தை கடந்து நிற்கிற ஒரே அரசியல் கட்சி இந்திய அரசியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்றைக்கு நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம். 75வது ஆண்டில் நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம். காரணம் எங்களுடைய வலிமையான கொள்கை. அந்த கொள்கைக்காக நாங்கள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள், மக்களிடம் எடுத்து சொன்ன கருத்துக்கள், அதற்காக எங்கள் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள், கல்வியிலே மாணவர்கள் ஆண்களும் பெண்களும் சமமாக படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கூட முறையாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டமாகட்டும் அல்லது காலை உணவு திட்டம், இப்பொழுது காலை சிற்றுண்டி திட்டமாகட்டும், இதையெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பல தொழிற்சாலைகள் இங்கே அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு ராஜீவ்காந்தி சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை இன்றைக்கு இந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் இதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 96 2001 வரை வந்த அந்த ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய திட்டங்களின் விளைவாகத்தான் அவ்வளவு தொழிற்சாலைகள் இங்கே இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே அதிகமான பங்களிப்பு திமுக வழங்குகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காரணமாகத்தான். காரணம், ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பல தொழிற்சாலைகள் ஆந்திராவுக்கு சென்றன. ஜெயலலிதா 10% ஆட்சி என்றே சொன்னார்கள் 91-96 காலகட்டத்தில். எனவே அப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கி வருகிற அரசு எங்களை பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிறார்கள். எங்கள் எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை விஜய் கொஞ்சம் எடுத்துக்கொள்வார். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. தமிழக அரசியல் சூழல்கள், வெற்றி வாய்ப்புகள் இவற்றை பற்றி எங்களை விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மேலான நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி.